எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா சில பேர் 7, 8, 10ன்னு அடுக்கிட்டே போறாங்க. நிறைய ஊர்ல வாழ்ந்ததுனால இல்ல வேலை பார்த்ததுனால இந்த மாதிரி நிறைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் சேர்த்திருப்பாங்க. இல்லைன்னா சில பேர்ட்ட அதிகமான எஃப்டி தொகை இருக்கு அப்படின்னா அதை டைவர்சிஃபை பண்றதுக்காக நிறைய பேங்க்ஸ்ல சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு எஃப்டியா பிரிச்சு போட்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்குமே நீங்க கேவைசி, ரீகேவைசி, டெபிட் கார்டு, அதோட செக் புக், நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட், ஜிபே பாஸ்வேர்ட்னு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே 7, 8ன்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தலைவலியா இது மாறும்னு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல 3 இயர்ஸ் டிரான்சாக்ஷனே இல்லைன்னா அதை டார்மெண்ட் அக்கௌண்ட்டா ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிரெடிட் அதுக்குள்ள வருது அப்படின்னா அதை நீங்க திருப்பி கேவைசி பண்ணி ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறது ஹெல்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறது போதுமானதா இருக்கும். ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டை இன்கம் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசன்ஸ்க்காகவும் இன்னொரு அக்கௌண்ட்டை எக்ஸ்பென்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணீங்கன்னா மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்.